ஏங்க சும்மா உட்காந்துருக்கிறது ரெண்டு கரும்பு கடிக்கலாம்ல? சும்மாவா உட்காந்துருக்கேன், பனங்கிழங்கு தின்னுக்கிட்டு இருக்கேன். பொங்கல் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்படி உட்காந்து கரும்பு திங்கிற சுகமே தனி. ஏம்மா பாட்டி ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்டாங்க. வேலையா? மத்தியானம் 2 மணி தானே ஆகுது. இப்போ தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோம். பிறகு என்ன வேலை செய்ய போறாங்க? வேண்டாம் வேண்டாம், பாட்டி கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு, எல்லாம் சாயந்தரம் பார்த்துக்கிடலாம். சரிம்மா, போய் சொல்லிடுறேன். அது கிடக்கட்டும், நீ என்ன இன்னும் ட்ரெஸ்ஸை மாத்தாம போட்டுக்கிட்டு அலையுத? அழுக்காக்கி கிழிச்சு தரைச்சி தூக்கி தூர போட்டலான்னு பாக்கியோ? இல்லைம்மா, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ போட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது இருக்காது, கிழிஞ்சு தூர தான் போடணும். ஒழுங்க போய் கலத்தி வச்சுட்டு வேற போடு. ரேகாம்மா, அம்மா சொல்லுறது கேளு. புது துணிகளை எங்கனையும் போனா வந்தா போட்டுக்கிடணும். சும்மா வீட்டில் போட்டு தரைக்க கூடாது, சரியா? போய் மாத்திக்கோ போ. சரிப்பா, நான் வேற ட்ரெஸ் போட்டுக்கிடுதே. ஏடி கரும்பு கடிக்கடி? சரி, அதை போட்டு எவ கடிப்பா? வாயெல்லாம் வலிக்கும். கரும்போட அருமை உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? கரும்பு கடிக்க கடிக்க தான் பல்லு ஸ்ட்ராங் ஆகும். ஏம்மா, ஏற்கனவே என் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, எனக்கு கரும்பெல்லாம் வேண்டாம். கரும்பு தின்னா என்ன உனக்கு? ஏம்மா, அதை கடிச்சு கடிச்சு திங்கிறதுக்குள்ளே எரிச்சலாக இருக்குமா? கரும்பு கடிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வலிக்கு நல்லா ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிப்பாளுங்க. ஆமாம்மா, ஜூஸ் போட்டு தரீங்களா? படக்குன்னு குடிச்சிருதே. போய வாயை கிண்டாத, நல்ல நாள் அதுவுமா பேசாமல் இருக்கணும்னு பார்க்க. போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுத்து தூங்கு. நம்ம நைஸாக ஓடிடுவோம். இதுக்கு மேலே இங்கே நின்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. அடுத்து அப்பா பழங்கிழங்க கடியும்பாங்க. இந்த இடத்துல நின்னா தானே. நான் ஓடிட்டேன்ப்பா. இவளுகளுக்கெல்லாம் பல் இருந்து என்ன செய்ய? ஒரு பொருளையும் கடிக்க மாட்டேக்காளுங்க. இந்த கரும்பு கடிக்க கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு தீபாவளிக்கு இப்படித்தான் முறுக்கு சுட்டு கொடுத்துருக்கேன். முறுக்கு கஷ்டமா இருக்கு இவளுகளுக்கு, அதை கூட கடிக்க முடியல. சரி, ஒரு தட்டை வாங்கி கொடுப்போமேனு கடையில் தட்டை வாங்கி கொடுத்தா, என்னம்மா இப்படி இருக்கு, கடிக்க முடியலையேங்கா. பல்ல பூரா புடுங்கிட்டு ஒட்டு பல்லு மாட்டிட வேண்டியதான். அவளுக்கு தான் சாக்லேட்டு அது இதுன்னு தின்னுட்டு வயிற்ற நிறச்சிக்கிடுது அழுகல்ல. பிறவு எங்க இதெல்லாம் திம்பாளுக? அப்படி விட்டுற முடியுமா? இதுதான் பாரம்பரிய பொருள், இதை தின்னாதான் உடம்புக்கு நல்லது. இதை விட்டுருவாளுக. ஒரே சாக்லேட்டு சிப்ஸ் பாக்கெட்டு அதை இதையும் தின்னுட்டு கிடப்பாளுக. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதை திங்க மட்டும் இவளுகளுக்கு பல்லு நல்லா வேலை செய்யும். இந்த பொருளை திங்கன்னா மட்டும் பல்லு கஷ்டமா இருக்கும். சரி விடு லட்சுமி, போக போக எல்லாம் சரியாயிரும். என்னத்தை சரியாயிரும்? கடைசியில் நீங்களும் நானும் மட்டும்தான் தின்னுட்டு கிடக்கணும். அத்தையும் மாமாவும் மேலே போய் தூங்கிட்டாங்க. இவளுக்கு 2 பேரும் மேலே கிடந்துக்கிட்டு வர மாட்டேக்காளுங்க. வாங்கி போட்ட கரும்பு ஒரு கட்டு கிடக்கு, நான் தான் திங்கணும் போல. யானெல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒரு கட்டு கரும்பு திங்கும் தெரியுமா? என் மனுஷா, என்னை பார்த்து யானை என்ன சொல்லுதீரு? இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். யானை திங்கும்னு சொன்னேன். ஒன்னே எங்க நான் சொன்னேன்? தெரியுது, என்னைத்தான் சொல்லுதீருந்தா நல்லா தெரியுதே. லட்சுமி அக்கோய். ஏ பிள்ளைகளா, வாங்கட்டி. என்ன நல்ல நாள் அதுவுமா உங்க வீட்டில் இருக்காம இங்கே வந்திருக்கீங்க? ஏக்க அன்னைக்கு பாட்டு போட்டி இருக்குல்ல, கூப்பிட்டு விடுவாங்கல்ல, அதான் சரி அப்படியே வருவோமேன்னு வந்தோம். ஆமா, அது வேற இருக்குல்ல, எனக்கு மறந்தே போயிட்டே. நல்ல மறந்தீங்க போங்க. நல்ல ஒரு பி சுசீலா மாதிரி, ஒரு ஜானகி அம்மா மாதிரி நல்ல பாட்டு பாட வேண்டாமா? மறந்துட்டேன்னு உட்காந்து கரும்பு தின்னுக்கிட்டு இருக்கீங்க. உட்காருங்கம்மா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டீங்களாட்டி? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? வீட்டில் பொங்கல் வச்சு சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானமும் நல்ல பொங்கல் குழம்பு வச்சு சோறு வச்சு அப்பளம் பொரிச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்க வீட்டில் என்ன சாணியக்கா வந்திருப்பாங்கல்ல, நல்லா சாப்பிட்டீங்களா? சாணியக்கா வரல, அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க நாளைக்கு வராங்களாம். என்னாச்சு அந்த மனுஷனுக்கு? அவர் ஏற்கனவே அப்படித்தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுவார். ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, அதனால சரி இருந்துட்டு நாளைக்கு வரோன்ட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஏரோப்ளேனில் டிக்கெட்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. நேரத்தை கிளம்பி வரணும்னு, வர முடியலையா, அதான் நாளைக்கு கிளம்பி வரோன்ருக்காங்க. சரி, வரட்டும். அவருக்கு நல்லா ஆயிட்டுனா அதே போதும். பாட்டு போட்டு இன்னைக்கே சொல்லியிருக்காங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு தான் பாட்டு போட்டி. லட்சுமி அக்கா, நீங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தெரியலடி, வாயில் வந்ததை அடிச்சு விட வேண்டியதான். பனங்கிழங்கு திங்கிங்களா? வேண்டாண்ணே, எங்கள் வீட்லேயும் நிறைய கிடக்கு, திங்க முடியாமல் தான் போட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாட்டி? ஆமாம், பரிசு வாங்கணும்ல. வாங்கு, நீங்களாம் பரிசு வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சந்தோஷத்துக்காண்டிலாம் ஒன்றும் பரிசு வாங்கணும்னு நினைக்கல. இந்த ராதாக்கா கூட போட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க நான் தான் வாங்குவேன்னாங்க. நான் தான் வாங்குவேன்ருக்கேன். அதுக்கு தான் சரி எப்படியாவது ஒரு பரிசு தட்டி தூக்கிடணும்னு பார்க்கேன். அவளுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை.
அதுக்குன்னு அவள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம பார்த்துக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு கிடக்க முடியுமா? நம்மளும் பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணும்ல. பதிலுக்கு பதில் என்னடி செய்ய போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாமல் விட்டுட்டு வேலையை பாருங்க. சரி, நீங்கள் பொங்கல் குழம்பு வச்சிங்களா? ஆமாடி, சட்டி நிறைய வச்சு போட்டுட்டேன். இன்னும் அடுத்து தை அமாவாசை வந்தால் தான் குழம்பு வைக்கணும். அது வரைக்கும் இதை தான் வச்சு சாப்பிடணும். எல்லாருக்கும் வணக்கம்மா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் தலைவர் அண்ணாச்சி, பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் வீட்டில் பொங்கல் வச்சிங்களா? கரும்பெல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்பெல்லாம் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நீங்கள் கூப்பிட்டு விட்டீங்கன்னு ஆரஞ்சு மண்டையை வந்து சொன்னா உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்படியாம்மா, பாட்டு போட்டி இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தோம்ல, அதான் கூப்பிட்டு விட்டேன். எல்லாரும் வீட்டில் குழம்புலாம் வச்சிங்களா? அதை வைக்காமையா எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. தலைவர் அண்ணாச்சி, உங்கள் வீட்டில் பொங்கல் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டீங்களா? பொங்கல் எப்படி போச்சு? எங்கள் வீட்டில் செய்யலம்மா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தலை பொங்கல் இல்லை, அதை எல்லாரும் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் சாப்பிட்டோம். சம்மந்தியமாக வச்சுருந்த குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். இன்னைக்கு பொங்கலாக போயிட்டு, இல்லைன்னா பாவக்காய் மீன் குழம்பும் புளியங்கொட்டை பொரியலும் வைக்கலான்னு நினச்சேன். என் சாவுலேருந்து இன்னைக்கு என் சம்மந்தியமாக காப்பாற்றியிருக்காங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பாவம் தலைவர் என்னாச்சி எப்படி சிக்கியிருக்காரு பாருங்க. என்னம்மா செய்ய, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும்? ஆமாம், என்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்க நீங்கள் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல. தலைவர் அண்ணாச்சி, மனசை கொஞ்சம் தேத்திக்கோங்கன்னு. வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பாட்டு போட்டியை சீக்கிரம் ஆரம்பிங்க. அதுக்கு முன்னால காலையில நடந்த கோல போட்டிக்கு முதல்ல பரிசு சொல்லுங்க. யார் ஜெயிச்சிருக்கா என்னன்னு சொல்ல வேண்டாமா? ஏம்மா, அது இன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோம்லம்மா. அது ஏன் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க? அடுத்து எல்லா போட்டியும் முடிஞ்ச பிறகுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பாட்டு போட்டி இருக்கு, பிறகு நாளைக்கு கயிறு இழுத்தல் போட்டி இருக்கு. அது எல்லாம் முடியட்டும். முடிஞ்ச பிறகு மொத்தமாக ரிசல்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு இது வச்சு சொல்லுதே. ஏன் இதை உடனே சொன்னா என்னையா? உடனே சொல்லிட்டா ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது இல்லைம்மா? ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். என்ன பிரைஸா இருந்தா உனக்கு என்ன? யாருக்கு கிடைச்ச உனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், எல்லா பிரைஸ் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் கவலைப்படுதே? நல்லா வந்துட்டா வாயை தூக்கிக்கிட்டு. இவளுக்கெல்லாம் எவன் பிரைஸ் கொடுப்பா? எல்லா பிரைஸும் எனக்கு தான் கிடைக்கும். நான்லாம் கோலம் போட்டு அழகுக்கு இன்னும் ஆஸ்கார் பிரைஸே கொடுக்கலாம் எனக்கெல்லாம். இவங்க போட்ட கோலத்தை பார்த்துட்டு பாவம் எத்தனை மாட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ தெரியல. இதில் இவங்களுக்கு ஆஸ்கார் பிரைஸ் வேணுமா? சரி, போட்டியை ஆரம்பிப்புமா? எப்படி ஆரம்பிப்பா? அதுக்கு தானே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு எதையோ கதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் போட்டிய ஆரம்பிங்க. பாட்டு பாட ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அதிசயமா இன்னைக்கு தான் கூட்டத்துக்கு ஆம்பளையாட்கள்லாம் வந்திருக்கீங்க. என்ன கதை? பொண்டாட்டிமாரு பாடுறத பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம் தலைவரே. இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தானே? ஆமா, பார்த்தா தானே வீட்டில் போய் கிண்டல் அடிக்க முடியும். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் நல்லா தான் பாட்டு பாடுவாங்க. நீங்களும் போட்டியில் கலந்துக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் பாட வராது என்னாச்சி? பாட வராதவங்க பாடுறவங்கள கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களோ? அப்படி கேளுங்க தலைவர் அண்ணாச்சி, இந்த மனுஷனுக்கெல்லாம் கேட்டா தான் புத்தி வரும். சரி, யாரும் சண்டையெல்லாம் போடக்கூடாது. முதல்ல சொல்லிடுதேன், சரியா? எல்லாரும் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக தான் வந்து இங்கே வந்து பாடணும். நெட்டச்சி, சவால் விட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துருக்கும்னு நினைக்கேன். அதெல்லாம் மறக்குமா? உங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன். நான் தான் முத பிரைஸ் வாங்குவேன். பாப்போம். முத பிரைஸ்ல என் பேர் தான் எழுதியிருக்கு. நான் தான் வாங்குவேன். நாங்கள்லாம் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கோம்? அப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? சரி, எல்லாரும் கலந்துக்கோங்க. எல்லாரும் முத பிரைஸ் வாங்குங்க. முத பிரைஸ் என்ன கொடுக்க போறீங்க? அதெல்லாம் நல்ல பொருளாக தான் கொடுப்பேம்மா. நீங்கள் முதல்ல வந்து பாடுங்க. யாரு முதல்ல வாரா? நீங்களே ஒரு நல்ல பாட்டை பாடி ஆரம்பிச்சு விடுங்க தலைவரே. ஏம்மா, எனக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாதும்மா. நான் போட்டிக்கு தலைவர். நீங்கள் தான் வந்து பாடணும். மதினி, நீங்கள் போய் பாடுங்க. சரி, நானும் பாடலப்பா, பெறவாட்டி பாடுதே. முதல்ல வேற யாரையாவது பாட சொல்லுங்க. பாத்திமா, நீ போய் ஆரம்பிச்சு விட. நான் ஏன் போகணும்? நீ போ. அப்போ வெளியூர்ல இருந்து வந்தவர் எங்க சித்தப்பா, கோழிமுருகன் சித்தப்பா முதல்ல பாடி ஆரம்பிச்சு விடுவாரு. ஏம்மா நீ பாடுன்னு எல்லாரும் சொல்லுதீங்க. நீங்கள் யாராவது எந்திரிச்சு வந்து பாட வேண்டியதானே?
ஒன்றும் இல்லை தலைவர் என்னாச்சி, லேசாக தொண்டை கட்டின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மற்றவங்களெல்லாம் பாட சொல்லுங்க. நானே வந்து பாடுதேன். இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பாடுறதுக்கு கஷ்டமா இருக்கு போல. நான் வாரேன். வாங்க அண்ணாச்சி, முன்னால வந்து நில்லுங்க, மைக்கை வாங்கிட்டு பாடுங்க. டொக் டொக் டொக். மைக் டெஸ்டிங் 1 2 3. யோ கோழி முருகரே, நீங்கள் மைக் டெஸ்டிங் பண்ணதெல்லாம் போதும், பாட்டை பாடி ஆரம்பிச்சு விடுங்க. என்ன மணி, மைக்கு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அது எல்லாம் சரியத்தான் இருக்கும், பாட்டு பாடுமையா. பாடுதேன். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. சூப்பர் சூப்பர், ஒரு நல்ல தத்துவமான பாடுனீங்க கோழிமுருக அண்ணாச்சி. போய் உட்காந்துக்கோங்க. நல்ல பாட்டை பாடினாரு, ஆனா அவசரமா பாடுதாரே, எந்த ரயில பிடிக்க ஓட போறாருன்னு தெரியலையே. அடுத்து யாருமா வரா? மைக்கு பிடிங்க, நான் போய் உட்காருதேன். அடுத்து யார் வரப்போறா? லட்சுமி, நீ போய் பாடே. எதுக்கு மனுஷா, நான் பாடல என்னை கிண்டல் அடிக்கலான்னு பாக்கிறோ? நாளை கடைசியில தான் பாடுவேன், அதுவும் நீங்க எல்லாம் பாடி முடிச்ச பிறகு நான் பாடுவேன். ஒரு ஜென்ஸ் பாடியாச்சுல்ல, அடுத்து ஒரு லேடிஸ் பாட வாங்க. ஏங்க நான் வந்து பாடட்டா? பாடு, யார் வேணாலும் பாடலாம். அப்போ நான் இந்த வாரேன். இந்த நெட்ட குரங்கு போன வருஷம் நல்லா ஆடி பாடி தான் பாட்டு பாடி பிரைஸ் வாங்கினா. அவ பாட்டு ஒன்றும் அவ்வளவா நல்லா இல்லை, ஆனா ஆடுனதுக்காக தலைவர் பிரைஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் நம்ம ஆடி பாடி கலக்கிடணும். நம்ம இன்னைக்கு பாட்டும் நல்லா பாடணும், ஆட்டமும் ஆடிடணும். நம்ம ஆடுற ஆட்டத்துல தலைவர் பிரைஸ் தூக்கி இப்பமே கொடுத்துடணும். ராணியக்கா, பாட ஆரம்பிங்க. என்ன மைக்கை கையில் பிடிச்சிட்டு சும்மா நிற்கிக்கே? இருட்டி, என்ன பாட்டு பாடன்னு யோசிக்க வேண்டாமா? இப்பதான் யோசிக்க போறீங்களாக்கும். மைனி, ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. ரொம்ப நன்றி மைனி, இந்த பாடுதே. ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம் 7-8 நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. 7-8 நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. ராகு காலம் ஓடி போச்சு, ராஜயோகம் கூடி போச்சு. ரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம். ராணியக்கா, கலக்கிட்டீங்களே. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனீங்கம்மா. அடுத்த ஆள் வாங்க. ஏங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவீங்கல்ல? மார்க் போட்டிருக்கேம்மா, பிரைஸ் யாருக்குன்னு பிறகு சொல்லுதேன். இப்போ போய் உட்காரு, எல்லாரும் பாடட்டும். அடுத்த ஆள் யாரு? வாங்க வாங்க. அதான் லேடிஸ் பாடியாச்சுல, அடுத்து ஒரு ஜென்ஸை பாட சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் சும்மா தான் கிடக்காரு, அவரை கூப்பிட்டு பாட விடுங்க. இவ என்னத்துக்கு நம்மள மாட்டி விடுதா? என்னை யானைன்னு கிண்டல் அடிச்சிருல, வந்து பாடுங்க. சேகரு, நீயே வாப்பா. அண்ணாச்சி, எனக்கு பாட்டு பாட அவ்வளவா வராதே. பரவாயில்ல, போட்டி தானே, சும்மா வந்து பாடு. சரி வாரேன் அண்ணாச்சி. இங்கே இப்போது கூடியிருக்கிற மக்கள் அனைவரும் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. என் வீட்டுக்காரர் திரு சேகர் அவர்கள் பாட்டு பாட போகிறார். அவ கிடக்கா, நீ வாப்பா. ஏங்க, ஆல்டி புட்டு. என்னது, புட்டு வேணுமா? இப்போம்மா? ஏங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னேன். சேகரனே, ஆல் தி பெஸ்ட் தான் அப்படி சொல்லுதாக. சரி சரி, நான் பாட்டு பாடுதேன். பாடுதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீரு, பாடுன மாதிரி தெரியலையே. ஏம்மா லட்சுமி, நீ சும்மா கடையே, அவன் பாடுவான், நீ பெசாட்டுக்கு இரு. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, மஞ்ச காட்டு மைனா உன்னை கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. என்னட்டி சிரிக்க? உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். போங்க போங்க, போய் உட்காருங்க. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனப்பா, போய் உட்காரு. அடுத்து யார் வாரா? அடுத்து லேடிஸ் தானே பாடணும். யோ பொக்கவாயி, உங்களை பாட சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுதீரோ? அப்படியெல்லாம் இல்லை நெட்டம்மா. இளிச்சக்கா, நீங்க வந்து பாடலாம்ல? ஏன் கடவுளே, இத்தனை பேர் இருக்காங்க, இவர் என்னைய வந்து பாட சொல்லுதாரே. மைனி, ஏன் யோசிக்கீங்க? போய் பாடுங்க. நான்லாம் அழகாக பாடுனேன் பார்த்தீங்களா? என் அளவுக்கு பாட முடியலன்னாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பாடுங்கன்னு வாங்க. சரி வாரேன், எப்படியும் பாடித்தானே ஆகணும். எந்திரிச்சு வாரேன். இளிச்சக்கா, உங்களுக்கும் ஆழ்ந்த புட்டு. சரி டி, ரொம்ப தேங்க்ஸ். இரு பாடுதேன். நலம்பால என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூடும்
பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் முன்னே வந்தாடும் இளந்தென்றல் உன் முன்னே பண்பாடும் நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் இளிச்சக்கா, நல்ல பாடுனீங்க. மார்க் போட்டுக்கிட்டேன். போய் உட்காருங்க, அடுத்த ஆள் வரட்டும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பாடி விட்டுட்டேன். மைனி ஏன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா பாடுனீங்க. அப்படியா மைனி, ரொம்ப நன்றி. சரி போய் உட்காருங்க இளிச்சக்கா. அடுத்து யார் வாரா? நான் வாரேன்ப்பா. அடுத்து நான் வந்து பாடுதேன். வாங்க வாங்க தாத்தா, உங்களதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பாடினவங்க எல்லாரும் பரவாயில்லாம தான் பாடுதாங்க. எப்படியும் நம்மளுக்கு இன்னைக்கு முத பிரைஸ் கிடைச்சிரும். ஐயோ கடவுளே, முத பிரைஸ் என்ன தருவாருன்னு தெரியலையே. ஸ்கூட்டி தருவாரா, வாஷிங் மிஷின் தருவாரா, ஃப்ரிட்ஜ் தருவாரா, என்ன தருவாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. ஏங்க நல்லா பாடுங்க. முருகேசா கலக்கு கலக்கு. இப்போது நம்ம ஊரோட கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாட்டு பாட போறாரு. ஆனால் கொஞ்சம் வழுக்க மண்டையாக இருப்பார், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது எதுக்கு சொல்லணும்? அதான் மங்கமான நல்லா தெரியுமே. இல்ல பட்டு, உனக்காண்டி தான் பாடுனேன். அப்படியாங்க, ரொம்ப நன்றி. முருகேசா பாட்டு சூப்பர். நன்றி மங்கம்மா. சூப்பர் சூப்பர் தாத்தா, நல்ல பாடுனீங்க. சரி அடுத்த ஆள் வரட்டும், போய் உட்காருங்க. அடுத்து யாரு பாட போறா? ஏம்மா நீயே வாம்மா, எதுக்கு அடுத்த ஆளை கூப்பிடுதே? நீயே எந்திரிச்சு வா. இல்ல இல்ல, எல்லாரும் பாடட்டும், நான் கடைசியா பாடுதேன். கடைசியெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், எந்திரிச்சு வா. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கர்த்தரு. சரி, எப்ப பாடல என்ன, நம்மளுக்கு தான் பிரைஸ்னு உறுதியாயிட்டு நம்ம இப்பவுமே போய் பாடுவோம். கொஞ்சம் ஓவராத்தான் போறாளோ? போட்டும் போட்டும், எங்கே போய் நிற்காங்கன்னு பார்ப்போம். காட்டுப்பூச்சி என்ன, உங்க வீட்டம்மா தான் பாடுதாங்க. இவ பாட்டு போட்டியில பிரைஸ் கிடைக்கலன்னா வீட்டுல வந்து என்னைய தூக்கி போட்டு மிதிப்பாளே. என்ன திடீர்னு கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது? டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுதாகலாம். பாடட்டும் பாடட்டும். சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பார் இவ ஸ்டைலு, சிக்கு வாழ மயிலு இவ ஓகே நான் அடி தூளு, சின்ன பொண்ணுங்க படிப்பது எத்திராஜா மனசுக்குள்ள வளைய விரிச்சா, சொட்டு நீளம் இவ பார்வை உடு ராஜா வயசு பசங்களை வெளியில புடிச்சா. ஏமா குறுக்கு உடஞ்சிட போதுமா, எந்திரிச்சு நேரம் நில்லு. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனம்மா. போய் உட்காரு, அடுத்த ஆள் வரட்டும். தலைவரே, நல்லா ஆடி பாடி பாட்டு பாடியிருக்கேன், எப்படி இருந்துச்சு? மார்க் போட்டுட்டம்மா, கடைசியில் சொல்லுதே. எப்படியும் முத பிரைஸ் எனக்கு தானே, என்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க, என்ன நானே சொல்லுதேன். போய் உட்காருமா, அடுத்த ஆள் வரட்டும். அடுத்த ஆள் வாங்கம்மா. அடுத்த ஆம்பளைங்க தானே பாடணும். நாங்களாம் பாடலை, நீங்களே பாடிக்கோங்க. ஏன்பா ஆம்பளைங்க யாரும் பாட வரலையா? எல்லாம் பயந்தான் அண்ணாச்சி, எங்ககிட்ட தோத்துருவோமோன்னு பயப்படுதாங்க. தோத்துருவோமோன்னு பயப்படல, ஐயோ பாவமேன்னு விட்டு கொடுக்கும். நீங்க அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டாம் ராசா, வந்து பாடுங்க பாப்போம். நான் பாடுனேன்னா மொதல் ப்ரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். தொண்டை வேற கட்டியிருக்கு, அதான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயே பாடி ப்ரைஸ் வாங்கிக்கோ. இல்லைனாலும் அப்படியே பாடி தள்ளிடுவாரு. நீங்க பாடுற லட்சணம் எனக்கு தெரியாது. சரி சரி, அடுத்த ஆள் வாங்கம்மா. ஆம்பளைங்க வரலன்னா என்ன, பொம்பளைங்க வந்து திறமைய காட்டுங்க. நான் வரேன். வாங்க அத்தை பாட்டி, வந்து பாடுங்க. மங்கம்மா நல்ல பாடு. சரி முருகேசா. எத்தே ஆல் தி பெஸ்ட் தே, நல்லா பாடிட்டு வாங்க. சரிட்டி எல்லாரும் சும்மா இருங்க. நீங்களாம் சும்மா இருந்தாலே பாடுவேன். நீங்கள் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பீதியாக இருக்குது. ஏம்மா உன்னால முடியுமா, நீ பாடு. சரியில்ல, சும்மா கடை. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த கிழவி அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. சூப்பர் சூப்பர் அத்தை பாட்டி, நல்லா பாடுனீங்க. நன்றி தம்பி. போய் உட்காருதே என்ன, அடுத்த ஆள் வந்து பாடட்டும். அதைத்தானே சொல்ல போறீரு, நானே போயிருதே.
அத்தை பாட்டி கலக்கிட்டீங்க. அடுத்து யார் வாரா? செல்வி நீ போயே. நானா போகணும்? சரி பாடுதே. நானும் ரொம்ப நேரமா பாடணும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானே போறேன். வாமா செல்வி. செல்வியக்கா நல்லா பாடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வேண்டாம் முட்டி. ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும். சரிக்கா நல்லா பாடுங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ள வாடி அழகே, சாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே, சுல்தானே, சுல்தானே. விளங்கும். ப்ரைஸ் கிடைக்கட்டும் நல்லா பாடுங்கன்னா என்ன பாட்டை பாடுதாகன்னு பாரு. எனக்கு அவ்வளவா பாட வரல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாடுனேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுனம்மா. போய் உட்காரு. அடுத்து மாலா, நீ வாம்மா. என்ன இவ்வளவு நேரம் யார் வரான்னு கேட்டாரு. இப்ப பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்மளை கூப்பிட்டுருவாரோ? மாலா வாழ்த்துக்கள் டி, நல்லா பாடு. சரிக்கா, ரொம்ப நன்றி. மருமோளே சூப்பராக பாடிட்டு வா. பெண்ணிலவை தட்டி தட்டி செய்து வைத்த சிற்பம் ஒன்று கண்டேன், அதன் வெளிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன், அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகிவிட்டேன். வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சனை வெல்லாது, வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை, இதில் நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ ஆணையிட்டு சூடிக்கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல. மின்சார கண்ணா என் மன்னா, என் நானை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய். சூப்பர் சூப்பர் மாலா, சூப்பரா பாடுனம்மா. மருமோளே நீ ஏன் மருமவாங்கிறத நிரூபிச்சிட்ட. நல்லா பாடுனேன். தேங்க்ஸ் தே. ஐயோ இவங்கெல்லாம் பாடுறத பார்த்தா நம்மளுக்கு பிரைஸ் கண்டிப்பா கிடைக்காது. போய் பாடி அசிங்கப்படணுமான்னு இருக்கே. மாலாக்கா கலக்கிட்டீங்க போங்க. சும்மா எனக்கு தெரிஞ்சதை பாடுனேன் டி. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மாலா, நல்லா பாடுனே, வந்து உட்காரு. அடுத்த ஆள் வரட்டும். நல்லா பாடுனேன் எல்லாரும் புகழ்ந்து தள்ளுதாளுக. என் அளவுக்கு பாடுனாலாக்கும். அடுத்த ஆள் வாங்கம்மா. லட்சுமி, நீ வா. கூப்பிட்டாரியா? கூப்பிட்டாரு. என்னைய கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கூப்பிட்டுட்டாரு. வாமா, சீக்கிரம் வா. வாரேன் தலைவர் என்னாச்சி, வாரேன். லட்சுமி அக்கா நல்லா பாடுங்க. பயங்காட்டாதீங்க டி, நானே பீதியில் இருக்கேன். எப்படியாவது பாடுதேன் இரு. பாடு பாடு, என்னையே கிண்டல் அடிச்சல்ல, நீ பாடு. இப்போ எப்படி பாடுதுன்னு நானும் பார்க்கேன். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு, என் குரலோட மச்சாவங்க குழலோச போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு, இலையோடு நீரும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா. சேகரனே, உங்களோட லட்சுமி அக்கா அழகா பாடுனாங்க, ஒத்துக்கோங்க. சும்மா இருப்பா, வீட்டில் வந்து சண்டைக்கு நிப்பா. லட்சுமி அக்கா கலக்கிட்டீங்க. சூப்பர் 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 லட்சுமிமா, நல்லா பாடுனீங்க. போய் உட்காருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து பாத்திமா, நீ வாரியாம்மா. வேண்டாம் நச்சி, எனக்கு பாடலாம் தெரியாது. வேற யாரையாட்டு பாட சொல்லுங்க. சரி நெட்டச்சி, நீ வாம்மா. நானா? பட்டம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள பாட சொல்லுங்களேன். கடைசியா நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, எந்திரிச்சு வா. சரி வாரேன். நெட்டச்சி, பிரைஸ் உனக்கு தான். சூப்பரா பாடு. ஏம்மா இருங்கம்மா போறேன். நெட்டச்சி, கலக்கு கலக்கு. ஆமா, இவ என்ன குழம்பைய கலக்க போறா? கலக்கு கலக்குங்கழுவே. என்ன விட நல்லா ஆடுதாளான்னு பாப்போம். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வில் மொத்த அர்த்தம் தருவேன், செல்லரிக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. ஓ, என்னிடத்தில் தேக்கி வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை, காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. ஓ, பூக்கள் உதிரும் சாலை வழியே பேசி செல்கிறேன், மரங்கள் கூட நடப்பது போலே நினைத்து கொள்கிறேன், கடிதம் ஒன்றில் கப்பல் செய்து மலையில் விடுகிறேன்,
இரவில் மட்டும் காதல் செய்து இரவை கொள்கிறேன். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வில் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. நெட்டம்மா பிரைஸ் உனக்கு தான். நன்றி பொக்கவாயா. ஏம்மா நல்ல பாடுனம்மா, போய் உட்காருமா. சரி தலைவரே, போய் உட்காருதே, நீங்க வேலையை ஆரம்பிங்க. இவன் நின்னுக்கிட்டே பாடிட்டா, அப்ப ஆடவே இல்லையே. ஆடனவங்களுக்கு தானே தலைவர் பிரைஸ் கொடுப்பாரு, அப்ப நம்மளுக்கு தான் கண்டிப்பா பிரைஸ். ஐ ஜாலி, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உறுதி. அடுத்து பாட்டி நீங்க வாங்களே. நானா? நான் என்னத்த போட்டு பாட, நாளா வரலப்பா. பட்டு போய் பாட, வீட்டுல நல்ல பாடுவல்ல, அதே மாதிரி போய் பாடு. ஏங்க என்ன சொல்லுவீங்க, நானா பாடணும்? ஆமா பட்டு, போய் பாடு. சரிங்க, பாடுதே. பட்டு வாழ்த்துக்கள். சரிட்டி, பாடுதே. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே மாறிப் போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறிப் போச்சு, நம் கண்ணீர் மாறிப் போச்சு, நாளை என்ற நாளை இந்த நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடிப் போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றிக் கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலை குனி, உன் வெற்றி சிங்க முகம் மட்டும் பார்ப்பதற்கு. ஏறு ஏறு ஏறு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும், உயர்ந்து நில்லு. பட்டு சூப்பர் சூப்பர், சூப்பரா பாடி அசத்திட்ட. பாட்டி நல்லா பாடுனீங்க, போய் உட்காருறீங்களா? சரி தம்பி, போய் உட்காருதே. பட்டு இவ்வளவு நாள் அந்த திறமையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? நல்லா பாடுதியே. எல்லாரும் பாடி முடிச்சிட்டீங்களா? பாட்டு போட்டியை முடிச்சுக்கிடலாமா? ஆமா ஆமா, முடிச்சு விடுங்க. சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டு பிரைஸ் யாருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே நல்ல பாட்டு பாடுனீங்க. இப்போ யாருக்கு ப்ரைஸ் கொடுக்க யாருக்கு கொடுக்க வேண்டான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. இருந்தாலும் மார்க் போட்டு வச்சிருக்கேன். நான் பார்க்கேன். கமெண்ட்ல எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லுங்க, யார் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை வச்சு நம்ம ப்ரைஸ் கொடுத்துருவோம். அப்பனா கண்டிப்பா பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். சரி, எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் போயிட்டு வாங்க. கூட்டம் இதோட முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம கயிறு இழுக்கிற போட்டியில் பார்ப்போம்.